ஹாய், ரேண்டம் டே இன் மை லைஃப் பார்க்கலாமா? காலையில் ஹஸ்பண்ட் 7 மணிக்கெலாம் ஆஃபீஸ் போயிட்டாங்க லஞ்ச் வேண்டான்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு காலையில் குக்கிங் எதுவுமே இல்லை. என் டே எப்போவுமே ஒரு கப் ஜீரா வாட்டர், தென் இந்த சாமை பாட்டோட தான் டே ஸ்டார்ட்டே ஆகும். அதுக்கப்புறம் என் பையனெல்லாம் குளிப்பாட்டி முடிச்சுட்டு எனக்கு கொஞ்சம் ஹேர் கேர் பண்ணி இந்த கோ டு ஹேர் ஸ்டைல் பன் போட்டால் தான் அந்த டேயே கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் போட்டுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது டெய்லி இருக்கக்கூடிய ஒர்க்கு. ஒரு 1/2 hour இருக்கும். வீடை க்ளீன் பண்ணுறது, வாஷிங் மிஷினில் துணி போட்டு அதை காய போட்டு எடுக்கிறது, பாத்திரம் தேய்க்கிறது, அந்த மாதிரியான வேலை மட்டும் இருக்கும். தென் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ஓட்ஸும் ஆப்பிளும் எடுத்திருந்தேன். லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணேன். ப்ரக்கோலி சாதம் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 11:30 போல் ஒரு கப் காஃபி போட்டு குடிச்சிட்டு இந்த படம் தான் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப பெரிய படம், ஃபுல்லாக அந்த டே ஃபுல்லாக பார்த்த மாதிரியே இருந்துச்சு எனக்கு. தென் லஞ்சு சாப்பிட்டுட்டு ஒரு ஸ்னீக்கர்ஸ் சாப்பிட்டேன். எனக்கு எப்போவுமே லஞ்சுக்கு அப்புறம் ஒரு ஸ்வீட் சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒரு பைட் மட்டும் எப்போவுமே சாப்பிட்டுக்குவேன். அதே ஒரு 4 நாள் வச்சு சாப்பிடுவேன். இதே மாதிரி யாருக்கெல்லாம் லஞ்சுக்கு அப்புறம் ஸ்வீட் சாப்பிட பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஈவினிங் போல் ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு வாக்கிங் கிளம்பியாச்சு. நானும் என் பையனும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்னிஷ்க்கு தான் போவோம். முடிச்சுட்டு நைட்டு கொஞ்சம் க்ராசரி வாங்க வேண்டியது இருந்தது. வீட்டுக்கு வாங்கிட்டு வெளியே தான் இன்றைக்கி சாப்பிட்ருந்தோம். சாப்பிட்டுட்டு ஒரு கப் காஃபியோட டே முடிஞ்சது. ஓகே பை, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.